இந்து மதத்தோடு கூட ஒட்டி போகிற கருத்து தான் புத்த மதத்திலேயும் இருக்குது. நாம் இறந்ததற்கு பிறகு மறுபடியும் நாம் பிறக்கிறோம் என்கிற கருத்து தான் புத்த மதத்திலேயும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்து மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6 நிலைகளிலே மறுபிறப்பு ஏற்படுகிறது. 6 நிலைகளில ஒண்ணு என்ன அப்படின்னா தெய்வமோடு கூட ஒன்றிக்கிற நிலை, தெய்வ நிலை. 2 என்ன அப்படின்னா மனுஷனாக பிறக்கிறாங்க, மனுஷனாக. 3வது உபதேவதையாக பிறக்கிறாங்க, உபதேவதை, டெமிகாட். ஆமா, அந்த வேரியேஷன் உண்டாகுது. 4 பசி பேயாக, பசி பிடித்த பேயாக பிறக்குது, ஹங்கிரி கோஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. 5 மிருகமாக பிறக்கிறாங்க, மிருகமாகவும் பிறக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6 நரகவாசியாக, ஹெல் பீயிங், நரகத்திற்குரிய வாசியாக தீர்க்கப்பட்டு பிறக்கிறாங்க. இப்படி இறந்ததற்கு பிறகு ஆத்துமாக்கள் 6 நிலைகளை அடைவதாக சொல்லுகிறார்கள்.